கணவனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? அதான் மிக முக்கியமான அட்வைஸ். பெண்கள் வளைவான அமைப்பில் படைக்கப்பட்டவர்கள். பெண்கள், இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் வளைவான அமைப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவர்களை நீங்கள் வளைவான அமைப்பிலேயே உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். அந்த அமைப்பில் வைத்து வாழ்க்கையை தொடருங்கள். அதை நேராக்க வேண்டாம். நேராக்கினீங்க என்று சொன்னால் உடைத்து விடுவீர்கள். உடைத்தல் என்றால் என்ன தெரியுமா? தலாக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுக்கு எல்லாம் நேராக்குறதான விருப்பம். எதை கண்டாலும் நேராக்கணும் என்ற ஐடியா தான் எங்களிடத்துல இருக்குது. சில விஷயங்கள் வளசலாவே போகவே. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வளசலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போ, நேரல ஆக்க நினைச்சா தலாக்ல வைத்து முடிஞ்சிருவாங்க. நேரல ஆக்க நினைச்சா தலாக்ல வைத்து முடியும். பெண்களுக்கென சில வளைவுகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களுக்கென குணரீதியான சில வளைவுகள் இருக்கின்றன. ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய வளைவுகள் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இது இன்னொரு வகையில சொல்லி காட்டுறான். நீங்கள் பெண்களுடைய சில குணங்களை வெறுப்பீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள் மனைவியிட சில குணங்களை வெறுப்பீர்கள். ஆனால் நீங்கள் வெறுக்கின்ற அந்த குணத்தில் அல்லாஹ் பல கைர்களை ஆக்கியிருப்பான். பல நலவுகளை அல்லாஹ் ஆக்கியிருப்பான். நீங்க வெறுப்பீங்க. நீங்க அதை விரும்பினீங்கன்னு சொன்னா பல கைர் அல்லாஹ் வேற வச்சிருப்பான். ஒரு குணத்தை வெறுப்பீங்க, அந்த ஒரு குணத்துக்காக அந்த முடிவை எடுக்க வேணாம். வேற நிறைய நலவுகளை அல்லாஹ் தஆலா ஆண் சமூகம் பெண் சமூகத்துக்கு அவ்வளவு பயப்படுறது. ரெண்டு விஷயம் தான். பொம்பளைகள் அண்டையில இந்த வரைக்கும் ரெண்டு ஆயுதம் தான். ஒன்று உளம்புறது, ரெண்டாவது அழுகிறது. இந்த ரெண்டும் தான் அண்டு தொடக்க இன்று வரைக்கும் பெரிய ஒரு ஆயுதம். இதுக்கு தான் ஆம்பளை பயம். சகோதரர்களை, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாட ஆண்கள்கிட்ட சாதிச்சது கூட ஆம்பளை அடிச்சு கொண்டாலும் அதை சாதிக்க இயலாது. அந்த மாதிரி சாதனைகளை ஆம்பளை சாதிக்கவே இயலாது. இந்த அழுகை இருக்குதானே பெண்களுடைய இயல்பிலே உள்ள ஒன்று. பெண்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் என்ற இயல்பு வந்தால் அவங்க அதை ஏமாத்த நினைக்கிறல கணவனே. அவங்க ஏமாத்துற சிந்தனையே அவங்கள்ட்ட இல்ல. ஆனா இயல்பா உண்டு அழ ஆரம்பிப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை நினைப்பாங்க, திடீர்னு நினைப்பாங்க, நம்மளுக்கு வழங்காது என்னத்துக்கு நினைக்கிறாங்க. அப்படி இப்படி நினைச்சு போட்டு நீங்க அதை செஞ்சு தரலையேன்னு ஒரு நேரம். சரி, நான் போன வருஷம் வாங்கி தந்ததான் இவர் சும்மா போறது விளக்கம் சொல்றது விளக்கிட்டா. போன வருஷம் வாங்கி தந்ததானே, அது போன வருஷம் தானே. எங்கட பாப்பாங்க வருஷம் உடுப்பு வாங்கி தந்திக்கிறாங்க. நீங்க என்ன போன வருஷம் தானேன்றது அப்படின்றது இவரு கொஞ்சம் அப்படி பத்திட்டு வரும். விளக்கிட்டானே, நீ தானே வானாண்டா, நான் வானாண்டா, நீங்க வாங்கி தராம ஆகிக்கிறது. இப்படி பேசுறது. இப்படி பேசிட்டு போக இவருக்கு பதில் இல்ல. இவர் டென்ஷன், பலமையா டென்ஷன் ஆறுதானே. சமூகத்துல டென்ஷன், எங்கேயும் டென்ஷன். அந்த டென்ஷன் ஆயின உடனே அது அவ்வளவுதான். இதுக்காங்கள பேச வேணாம். ஒரு துளி பேசினா பிரச்சனை ஆயிரும். இருக்காங்கள வாய் திறந்தாலும் பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை? நாட்டு பிரச்சனை ஆயுது. பெரிய நீங்க உங்களோட பிரச்சனை, சில பிரச்சனை கற்பனை பண்ணி பாருங்க பாவம். பிரச்சனையே இல்ல அது. ஆனா இவன் ஆகிற டென்ஷனுக்கு அது பெருசாக. இவன் ஆகிற ஒரு டென்ஷனுக்கு இவனுக்கு அது கண்ட்ரோல் ஆகல பெருசா. சரி, சும்மா சில பிரச்சனைகளை அவ பெண்களுக்கு ஒரு விஷயம் சாதிக்கணும் அது செய்யுது. சரி, பெண்ணத்துக்கு நான் சொன்னா செய்வீங்களா? எனக்கு அந்த உடுப்பு வாங்கி தாங்கன்றது உதாரணமா. அந்த உடுப்பு வாங்கி தாங்கன்னு இவர் பேசாம வாசல்ல எந்திக்கலாம் நினைப்பாரு. பேசாம வாசல்ல எந்திக்கலாம் நினைப்பாரு. சரி, அந்த உடுப்பு தானே அவ போன மாசம் வாங்கி தந்தது, அது அவட கல்யாணத்துக்கு வாங்கி தந்தது. இப்ப அடுத்த பிறகு ஹஜ்ஜி பெருநாள், அதுக்கு யார் வாங்கி தரது? இப்படி சும்மா சில பிரச்சனைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அழகா சொன்னாங்க. நீங்கள் நாக்கிசாத்து அக்லின் வ நாக்கிசாத்து தீனின், புத்தி ரீதியாக நீங்கள் குறையுடையவர்கள். உங்களோட ஞாபக சக்தி விஷயத்துல இஸ்லாம் என்ன செய்யுது? ஹாஃப் இடத்தை தான் கொடுக்குது. தீன் மார்க்கத்திலையும் நீங்க அறவாசி தான். அறவாசி என்ன? கடமைகள்ல குறைவு, இவைகள் தான் உங்களுக்கு இஸ்லாம் கடமை ஆக்கிறீங்க. ஆனால் நல்ல புத்தி கூர்மை உள்ள ஆணுடைய புத்தியையும் போக்கி விடுகிறீர்களே என்று சொல்றாங்க. நல்ல டேலண்டான மூளை உள்ள ஆணுடைய மூளையையும் போக்கி விடுகிறீர்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆச்சரியமாய்க்க நாங்க சொன்னாங்க, உங்களை பார்க்க கூட இந்த சைட்ல டோட்டல் வீக் ஆகிக்கிறீங்க. ஆனா ஒரு ஆம்பளையோட மூளையில் உள்ள சிந்தனையை போக்குறதுல நீங்க தான் முன்னுக்கு நிக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். பெரும்பாலும் மனைவி நல்லா தான் இருப்பா. இந்த ரெண்டு விஷயத்தை நாங்க சமாளிக்கிறதுல பிரச்சனை ஆயிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே தசத்தக்னே, நிறைய தர்மம் செய்யுங்கன்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, நான் நரகத்திலே கூடுதலாக உங்களைத்தான் கண்டேன். பெண்களே உங்களைத்தான் கண்டேன். அவர் பொம்பளை எழும்புறா, ஃபம்மா பாலு நிசாயி தூன ரிஜால், என்ன ஆம்பளை விட்டு போட்டு பொம்பளைகள் தான் கூட நரகத்துல? ஆம்பளை விட்டு போட்டு பெண்கள் ஏன் கூட நரகத்துல? யார சூழல்லா? அவர் ரசூலா சொல்ற தக்ஃபுர்ன யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அப்ப ரசூலா பெண்கள் கேட்கிற யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா என்று? இல்லை, யக்ஃபுர்னல் இஹ்சான வ யக்ஃபுர்னல் அஷீர, உறவு கணவனை நிராகரிக்கிறார்கள், நலவுகளை நிராகரிப்பார்கள். செஞ்சேன் இல்லை என்றுவாங்க,
கணவனை நிராகரிச்சிருவாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது சின்ன விஷயம் அல்ல, இதுவும் எங்கட பிரச்சனைகளுக்கான இன்னொரு குறை. இதை நேராக்கலாது. இது நீங்க என்னதான் இப்படி ஒரு பயான போட்டு காட்டினாலும் ஒரு கிழமை மாறும், மறுபடியும் இயல்பு வெளியே வந்துடும். இயல்பு வெளியே வந்துடும். பெண்களுடைய இயல்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவது அது அழுகிறது, இது போன்ற விஷயங்களை செஞ்சு கணவனுடைய சிந்தனையை மாற்றி சாதிக்க நினைக்கிறது. இரண்டாவது என்ன? நன்றி நிராகரிக்கிறது. பெண்களுடைய இயல்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமணம் முடிச்சா பெண்களுக்கு அப்படி உங்களோட கோபத்திலேயோ உங்களை எதிர்க்கணும்டோ இல்ல அவங்களது, அது அவங்களுக்கு அப்படி ஒரு இயல்பு வச்சுக்கிறான்ல. நீங்க பாப்பீங்க சில பெண்களுக்கு இந்த ஹதீஸை சொன்னா நாங்க நிராகரிச்சோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க, அதாவது லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ரன், காலம் முழுதும் மனைவியரில் ஒருவருக்கு நீ நிறைய நலவுகள் செய்து சும்மா வஜதத் ஃபீக ஷைஅன், ஒரு குறைய நீ செஞ்சிட்டான்னு செய்வை, என்ன சொல்லுவா தெரியுமா? மாவஜத்து ஃபீக கைரன் கத்து, இதுவரைக்கும் உங்களால என்ன நலவுதான் நான் கண்டேன் அப்படி என்று நீங்கள் சொல்லி விடுவீர்கள் என்றாங்க. சொல்ல இதுவரைக்கும் உங்களால எதைத்தான் நான் கண்டேன் என்று நீங்கள் சொல்லி விடுவீர்கள் சொல்றாங்க. எப்படி அழகா சொல்றாங்களே, காலம் ஃபுல்லா செஞ்சாலும் ஒரு குறையை கண்ட என்னதான் கண்டேன்றுவாங்க. இவனுக்கு துட்டிக்கும், அடே நம்ம உசுறு போக சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தமே துட்டிக்கும். அப்ப இவன் நேராக பாக்குறது ஓட்டை, அவ்வளவுதான். அங்கெல்லாம் நேராக்கல, பொறுத்துட்டு அடக்கிட்டு போகத்தான் இருக்குது. அந்த மாதிரி கட்டங்கள்ல பொறுத்துட்டு அடக்கிட்டு போயிருக்கு. அந்த இடத்த விளக்கம் சொல்லி நான் உனக்கு போன வருஷம் அப்படி செஞ்சேன், அந்த வருஷம் அப்படி செஞ்சேன்னு செல்ல ஆரம்பிச்சுக்கண்டா இந்த பைலாவை ஒவ்வொரு கிழமையும் செல்ல வேண்டி வரும். ஒரு நாள் அல்ல, அவ ஒவ்வொரு இடத்துல நிராகரிக்கிற டைம்லயும் இந்த எஜெண்டாவை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளுக்கு ஒரு வசனம் வரும், இதைத்தான் டெய்லி செல்றீங்க அப்படின்னு, இதைத்தான் டெய்லி செல்றீங்கன்ற அதோட அது எல்லாம் சேர்ந்து போயிடும் உங்களுக்கு. அதனால நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நிராகரிப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவசரமா டக்குன்னு வந்துடும். இதை சொன்னா சிலவ நாங்க எப்பயாவது அப்படி சொல்றோமா? மனைமார் சொல்றாங்க, உங்கள்ட்ட எந்த நல்லவையாவது காணலை நான் சொல்லிக்கிறேனா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இதே வசனத்தை சொல்லுவாங்க. இதுக்கு ஒத்த கருத்தா நிறைய வரும். ஆக சகோதரர்களே, பெண்களிடத்தில் சில குறை உண்டு. அதுல முதலாவது என்ன? ஆண்களுடைய புத்திய போக்குற மாதிரி இந்த அழுகிறது, இந்த மாதிரி விலகல் செய்யறது. இரண்டாவது என்ன? நன்றி மறத்தல். நன்றி மறத்தல் என்பது அவசரமா என்ன செய்யும், வந்து நிற்கும். நன்றி மறத்தல் சிம்பிளா சொல்லிடுவாங்க, நிறைய வாங்கி கொடுத்திருப்பீங்க. நீங்க பாருங்க பாப்போம், 50,000க்கு நீங்க போய் சாமம் வாங்கி கொடுத்தன வைங்களே, அதுல ஒன்றுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வராது. 5,000 கையில கொடுத்து நீ வாங்கிக்கன்னு சொல்லுங்க, அதுல வார மார்க்ஸ் தான் கூட. காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? அந்த பெண்களுக்கு சல்லி கையில கிடைச்சி அந்த உரிமையை செலவழிக்கிறீங்க தானே, அது தனி விஷயம். 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா களவெடுப்பாங்க, கனவு மாற்றுது. அதை களவெடுத்து செலவழிக்கிறது அவங்களுக்கு ஒரு வேண்டது தகுதி இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவனது அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் அன்பளிப்பு கொடுக்க கூடாதுன்னாங்க. இந்த மாதிரி தூக்குவாங்க தெரியும், கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த பெண்களும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது. தர்மம் செய்யலாம். ஒரு பிச்சைக்கார தர்மம் என்ன? ஒரு பிச்சைக்கார வர நம்ம கொடுக்கிறோம். அன்பளிப்பு என்னது? விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறது, நம்ம விரும்ப வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு நேசத்தை உண்டாக்குற விஷயம். அது கணவனுக்கு சந்தேகங்களை என்ன செய்யும், உண்டாக்கும். அதனால கணவனது அனுமதி இல்லாமல் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிக முக்கிய பிரச்சனை இங்கதான். மிக முக்கிய பிரச்சனை நம்மள கையில் உள்ள விஷயம். சில விஷயங்களை சமாளிச்சுட்டு போறதுக்கு நம்மளுக்கு வருவதில்லை. ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க, ஹைருக்கும் உங்களில் மிகச் சிறந்தவர், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, தனது மனைவியிடத்தில் மிகச் சிறந்தவர், தனது மனைவியிடத்தில் மிகச் சிறந்தவர் தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்வு பிரச்சனையில் ஆண்களுடைய பங்கு இது, ஆண்கள் உணர வேண்டிய பங்கு இது, ஆண்கள் யோசிக்க வேண்டிய பங்கு இது. இந்த பகுதியை யோசித்தால் ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கவே இயலாது, பெரும்பாலான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக.